ஸோ கைஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க்லேருந்து. ஸோ ரீசெண்டாக ஒரு லைவ் இவெண்ட் வந்து நடந்திருக்கு யூரோப்பியன் டூரில். ஸோ அந்த லைவ் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் வந்து டீமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேபி கூட வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க, தன்னோட ஹம்பல் சைடை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ WWE வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. பெஸ்ட் ரெசல்மேனியா ரிட்டர்ன் வந்து போட்டிருக்காங்க. WWE நம்பர் 1ல இருக்காரு நம்மளோட கோடி ரோட்ஸ். ஸோ நம்பர் 1ல வந்து போட்டிருக்காங்க நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். அண்ட் நம்பர் 2ல இருக்காரு ஹார்டி பாய். ஸோ அப்கோர்ஸ் அந்த ரிட்டர்ன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரெசல்மேனியால வந்து நடந்திருக்கும். அந்த ரெசல்மேனியா ஸ்டேஜ் கூட வந்து செம்மையா இருந்திருக்கும். அண்ட் நம்பர் 3ல இருக்காரு நம்மளோட அல்டிமேட் வாரியர். நம்பர் 4ல இருக்காரு அண்டர்டேக்கர். ரெசல்மேனியா 20ல வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல வந்து நிறைய சூப்பர் ஸ்டாரோட நேம்லாம் இருக்கு. இவங்களா பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியால வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து WWE வந்து ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரெசல்மேனியாலே பிக்கஸ்ட் ரிட்டர்ன்னா அது வந்து கோடி ரோட்ஸோட ரிட்டர்ன் WWE வந்து ரேங்க் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்க அக்ரி பண்ணுவீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோட டைட்டில் ரெயின் வந்து ஆஃபிஷியலி 350 டேஸ் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து 350 நாளா வந்து வச்சுன்னு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்து ஆக போகுது. ஸோ கோடி ரோட்ஸோட ரெயின் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நல்லா இருந்ததா நல்லா இல்லையா? 1 இயர் வந்து எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ட்ரிபிள் எச் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல வந்து அவர் என்ன எழுதுறாருன்னா, என்டர்டெய்னர் வெர்சஸ் டிஸ்ட்ராயர் வித் த யூனிவர்ஸ் பிஹைண்ட் ஹிம், ஜே உசோ சேலஞ்சஸ் தி அன்ஸ்டாப்பபிள் குந்தர் அட் ரெசல்மேனியா 41. ட்ரிபிள் எச் வந்து என்ன சொல்ல வரோம்னா, ஜே உசோ வந்து என்டர்டெய்னர் அண்ட் டிஸ்ட்ராயர் வந்து நம்மளோட குந்தர் இவங்களுக்கான ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஹோல் யூனிவர்ஸ் WWE யூனிவர்ஸ் வந்து ஜே உசோக்காக வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஜே உசோ வந்து சேலஞ்ச் பண்ண போறாரு நம்மளோட குந்தரை. ஸோ இதெல்லாம் போஸ்ட் பண்ணும்போது ட்ரிபிள் எச்க்கே சிரிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜே உசோ பின்னாடி வந்து ஒரு யூனிவர்ஸ் கூட கிடையாது, ஒரு ஃபேன் கூட இருக்காங்களா இல்லையானே தெரியல. அவ்வளோ வந்து ஹேட் கிடைக்குது ஜே உசோக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க போய் இந்த மாதிரி காமெடியான போஸ்ட்லாம் போட்டா எப்படி ப்ரோ? என்டர்டெய்னர் வெர்சஸ் டிஸ்ட்ராயரா வித் த யூனிவர்ஸ் பிஹைண்ட் ஹிம், ஜே உசோ சேலஞ்ச் பண்ண போறாரு. ட்ரிபிள் எச்சோட இந்த காமெடியான போஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுவும் வந்து நீங்க கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து கன்ஃபார்மா நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்த காமெடியான போஸ்ட்டுக்கு வந்து நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க. இப்போ நம்ம பேசுவோம் நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ராவை பத்தி. ஸோ இந்த மண்டே நைட் ராவை பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு 1:30க்கு வந்து காமிப்பாங்க. ஸோ நைட்டு 1:30க்கு வந்து நீங்க பார்க்கலாம் இந்த மண்டே நைட் ராவை. இப்போ வர போற நைட்டு தான், அப்போதான் வந்து இந்த மண்டே நைட் ரா வந்து லைவா போட போறாங்க பிகாஸ் ஆஃப் யூரோப்பியன் டூர். ஸோ அங்க வந்து யூரோப்பியன் டூர் வந்து நடந்துருக்கு WWEல. கோடி ரோட்ஸ் அண்ட் ஜான் சீனாக்கான ஒரு செக்மெண்ட் வந்து நடக்க போது. அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வரப்போறாங்க. ஒரு ப்ரோமோ பேட்டில் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து சண்டை கூட நடக்கலாம், ஏதாவது பிரால் நடக்கலாம். அண்ட் நீங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக்கை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ராக் வந்து எலிமினேஷன் சாம்பர்ல இருந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை அவரு. ஸோ ராக் வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து இன்னும் தீ பிடிக்கும். ராக் வரதுக்கு எவ்வளவு % சான்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து 40% சான்ஸ் இருக்கு. ராக் வந்து இந்த மண்டே நைட் ரால வந்து வரலான்னு. ஒருவேளை இந்த மண்டே நைட் ரால வரலன்னா தென் அப்கோர்ஸ் நம்ம வந்து அடுத்த மண்டே நைட் ரால வந்து கன்ஃபார்மா வந்து எதிர்பார்க்கலாம் நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணலான்னு. ஸோ ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ்க்கான ஒரு செக்மெண்ட் வந்து நடக்க போது மண்டே நைட் ரால. அண்ட் பிரான் பிரேக்கர் விசஸ் பென்டாகான் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாம டிராகன் லீ விசஸ் சாட் கேபிள்கான மேட்ச் நடக்க போகுது. ஸோ லைரா விசஸ் ராக்கியூல்கான உமன்ஸ் ஐசி டைட்டில் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் தியூரி அண்ட் வாலர் விசஸ் ஜே உசோ அண்ட் மிஸ்ட்ரி பார்ட்னர். ஸோ ஜே உசோ கூட வந்து ஒரு மிஸ்ட்ரி பார்ட்னர் வந்து சேர போறாங்க. அது மோஸ்ட் லைக்லி நம்மளோட ஜோ ஹென்ரியா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மண்டே நைட் ராக்காக வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச்ல வந்து நம்ம இன்னொரு சாப்டர் வந்து ஆட் ஆகிற பார்க்க போறோம் இந்த மண்டே நைட் ரால. அண்ட் மேபி நம்மளோட ஃபைனல் பாஸ் கூட வரலாம். அண்ட் நம்மளோட சிஎம் பங்கும் வந்து இருக்க போறாரு. சொல்லவே மாட்டேன், சிஎம் பங்கும் வந்து இருக்க போறாரு இந்த மண்டே நைட் ரால. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ரா வந்து தரமா இருக்க போது மிஸ் பண்றாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.